கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம டூ வைல் லூப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே வைல் லூப்பை பற்றி பார்த்தோம் இல்லையா? போன வீடியோவில் ஃபார் லூப்ஸையும் பற்றி பார்த்தோம். இப்போ டூ வைலில் என்ன வித்தியாசம் வைல் லூப்புக்கும் ஃபார் லூப்பில் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைல் லூப்போ ஃபார் லூப்போ எழுதுனீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு கண்டிஷன் செக் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் உங்கள் லூப்புக்குள்ளாரே வரும் இல்லையா? ஆனால் டூ வைலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் உள்ளே வரும்போது உங்களுக்கு கண்டிஷனே வந்து செக் பண்ணாது கம்ப்யூட்டர். எடுத்தோடனே ஒரு தடவையாவது அந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு கண்டிஷனே செக் ஆகும். இப்போ அதை நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா நம்ம நம்பரை வந்து 1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம்? நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? நான் இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 5 வந்து 0 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னாகும், நம்பர் ஈக்குவல் டு 1 ஆகிடுது, 1 சொல்லியிருக்கோம் நம்ம. ஆனால் நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ என்ன ஆகும்னா இது வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு, அதனால் நம்மளுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது இல்லையா? இந்த லூப் உள்ளரே போகாது, அதனால் எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு எம்டியாக அவுட்புட் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனே வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. இதே வந்து நான் டூ வைல் லூப்பில் எழுதும்போது என்ன மாற்றம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதை டூ வைல் லூப்பில் எழுதணும் அப்படின்னு நினச்சோன்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல டூ அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து பெரந்தசிஸ் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து கர்லி பிரேஸ் போட்டுக்கணும். இப்போது இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளார நீங்கள் லூப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்ற வேரியபிள் இருக்கிறத பிரிண்ட் பண்ணணும், அடுத்து நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இந்த டூ அப்படின்னு போட்டு இந்த கர்லி பிரேக்கெட்ஸ்குள்ளார நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அது முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வைல் அப்படின்னு எழுதி அதுக்கப்புறம் பெரந்தசிஸ் போட்டு என்ன கண்டிஷன் இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கணும். இப்போ என்ன கண்டிஷன் கொடுக்குறோம்? நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து செமிகோலன் வச்சுக்கணும். இப்போ இந்த வைல் லூப்பை வந்து நம்ம இப்போ டூ வைல் லூப்பாக மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ இது என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை காமிக்கிறதுக்கு நான் அந்த வைல் அப்படி எழுதியிருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரியே நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1 அதே தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம வைல் எழுதுறதுக்கு பதிலாக அதை டூ வைல் எழுதியிருக்கோம். வைலில் என்ன பண்ணுவோன்னா டேரெக்டாக வைல்னு எழுதி அந்த கண்டிஷனை இங்கேயே கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஆனால் டூவில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிஷனை வந்து பின்னாடி எழுதியிருக்கோம் இல்லையா? அதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி எழுதியிருக்கோம். இதனால் என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாக இந்த லூப்பை பார்க்கும்போது கம்ப்யூட்டர் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கண்டிஷனை செக் பண்ணாது, ஏன்னா நம்ம முன்னாடி எதுவுமே கொடுக்கல. அதனால் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே முதல் வாட்டி வரும்போது இந்த லூப்பில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷனையே செக் பண்ணும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்பர் வந்து 1ன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, ஆனால் கண்டிஷன் வந்து நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் எப்போதுமே ஃபால்ஸ் தான். அதனால் நம்மளுக்கு வைல் லூப்பில் எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஆனால் டூ வைலில் இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு தடவை பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா டூ வைலில் பண்ணும்போது எடுத்தோடனே ஒரு தடவையாவது இதை பண்ணிவிடு, அதுக்கப்புறம் தான் நீ வந்து இந்த கண்டிஷனை செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா நம்பர் வந்து 1ன்னு பார்த்துரும். ஆனால் இந்த கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்பர் ++ன்னு சொல்லியிருக்கோம். அதனால் நம்பர் வந்து இப்போ 2 ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ இந்த வைல் லூப் வந்து பார்க்கும்போது நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ நம்பர் வந்து 2 ஆகிடுச்சு. 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணும். அது ஃபால்ஸாக இருக்கனால மறுபடியும் இந்த லூப்பை பண்ணாமல் வெளியில் வந்துடும். இப்போ இந்த நம்பர் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லூப்புக்கு வெளியில் மறுபடியும் இந்த நம்பரை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் மறுபடியும் ரன் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னா முதல்ல இந்த லூப் உள்ளே வந்து இந்த நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கனால நம்ம நம்பரை வந்து 1ன்னு ஸ்டார்ட் பண்ணதுனால நம்மளுக்கு 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்பர் வந்து ++ பண்ணியிருக்கோம், அதனால் நம்பர் 2 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனை செக் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணோம், அது வந்து ஃபால்ஸ். அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வெளியில் இந்த நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 அப்படின்னு அவுட்புட் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டூ வைலை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வைலில் மறுபடியும் நான் அன்கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழையபடி வைல் லூப்பே யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த வைல் லூப்புக்கு வெளியில் நம்பரை மறுபடியும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு டூ வைல் பண்ணும்போது என்ன வந்துச்சு, உள்ளார பிரிண்ட் பண்ணது 1ன்னு வந்துச்சு, வெளியில் பிரிண்ட் பண்ணது 2ன்னு வந்துச்சு இல்லையா? ஆனால் இப்போ நம்ம வைல் லூப்பை ரன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது லூப் உள்ளாரையே போகாது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கவே நடக்காது. அதாவது இந்த நம்பர் வந்து பிரிண்டே ஆகலை, நம்பரும் இன்க்ரீஸே ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைமே கண்டிஷனை செக் பண்ணி 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணி அது ஃபால்ஸ்ன்னு ஆகிட்டதுனால இந்த லூப் உள்ளாரையே போகாது. அப்புறம் லூப் வெளியில் வந்தோடனே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா நம்பரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு நம்பர் வந்து இன்னும் 1ஆகவே இருக்குது, அது வந்து மாறவே இல்லை. இதுதான் டூ வைலுக்கும் வைலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.
வைலு ஃபார் லூப்பு இந்த 2 லூப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு தான் முதல் தடவையே வந்து லூப்புக்குள்ளார போகும். ஆனால் டூ வைலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு தடவையாவது அந்த டூ வைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் உங்களுக்கு. முதல் தடவை அந்த லூப்பில் என்ன பண்ண சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கண்டிஷனே செக் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் மறுபடியும் இந்த லூப்பில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் கம்ப்யூட்டர். இதுதான் வந்து டூ வைல் லூப்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அதை வைல் லூப்பாகவும் ஃபார் லூப்பாகவும் டூ வைல் லூப்பாகவும் இந்த 3 லூப்லேயும் மாற்றி எழுதி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் உங்களுக்கு வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோடு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.